பொய் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சியை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு காலத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணம், மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட கட்டணங்கள் உயர்த்தப்படாமல் அரசின் வருவாயை கொண்டு ஆட்சி நடத்தப்பட்டது என்று பெருமை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 4 ஆண்டுகளாக மக்கள் ஆட்சி நடத்தாமல் மன்னராட்சி நடத்திய ஸ்டாலின் தனது மகன் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை சூட்டியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என்று குற்றம் சாட்டியவர் 4 ஆண்டுகள் காணல் நீராகிவிட்டது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பொய் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சியை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வேலடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளி முடிந்து தனது வீட்டிற்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் இருந்து மஞ்சம்பட்டிக்கு செல்லும் பிரிவு சாலையை கடக்க முயன்ற போது மாணவி மீது பின்னாலிருந்து அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் ஒன்று மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் பலத்த காயமடைந்த பள்ளி மாணவி சிகிச்சைக்காக கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சித்தலக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரபாண்டி ராமலட்சுமி தம்பதியினர். வீரபாண்டி கட்டட கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வீரபாண்டி தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வந்து காந்தி நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் மூலம் சித்தலக்குண்டு நோக்கி சென்று கொண்டிருந்தார். ஒரு இருசக்கர வாகனத்தில் கணவன், மனைவி மற்றும் 2 குழந்தைகள் என 4 பேர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சித்தலக்குண்டு அருகே திருச்சுழி சாலையில் பின்னால் வந்த டாரஸ் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த வீரபாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ராமலட்சுமி மற்றும் 2 குழந்தைகள் பலத்த காயமடைந்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து திருச்சுழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வராதது புரியாத புதிராகவே உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடலூர் சூரப்பநாயக்கன் சாவடி பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் படுகொலை செய்யப்படுவது அதிகமாகி வரும் நிலையில் தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது புரியாத புதிராகவே உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு செய்து தேர்தலில் ஈடுபடுவது அபத்தமானது என்றும் பாஜக எது செய்தாலும் அதற்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி எடிபிடி பழனிசாமியாக மாறிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றுவது சமூக சீர்கேடு என குற்றம் சாட்டியவர், பாஜக வீழ்த்தப்பட திமுகவுடன் இருப்பினும் மக்கள் பாதிக்கப்படும் போது சமரசம் கிடையாது என்று தெரிவித்தார். இப்போ சமீபத்தில் காலனிங்கிற பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. பல சாதி பயிரில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் எல்லாம் வந்து சமூக நீதி பள்ளிக்கூடம் மாற்றிருக்காங்க. இப்படி பல சட்டங்கள் திட்டங்கள்லாம் செய்யக்கூடிய இந்த அரசு ஆணவ படுகொலைகள் நடக்கிற கொடூரமான இந்த கொலையை ஏன் தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கிறது புரியாத புதிராக இருக்குது. அது வந்து தமிழக அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டி தராது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தன்னை கடத்திய மர்ம கும்பலிடமிருந்து தப்பித்த பள்ளி மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த கடத்தல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்பிரிவு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி மானாமதுரை அரசு பெண்கள் பள்ளியில் படித்து வருகிறார். வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவியை பள்ளி வாசலில் வைத்து காரில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். இதனையடுத்து மாணவியை கடத்திய கார் மானாமதுரையிலிருந்து சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே வரும்பொழுது காரில் இருந்த நபர்களுடன் சண்டையிட்ட மாணவி காரில் இருந்து வெளியில் குதித்துள்ளார். இதில் காயமடைந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காரில் இருந்த 6 பேரும் முகத்தை மறைத்திருந்த நிலையில் தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவியை மர்ம நபர்கள் காரில் கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பூர் உடுமலையில் ரோடு ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் மற்றும் கோவையில் 2 நாட்கள் கள ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கோவையில் ரோட் ஷோ நடத்தினார். வழிநெடுக்க பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடி நின்று முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து கார் மூலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு சென்றடைந்த முதலமைச்சர் உடுமலையில் ரோட் ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தை மோசடி செய்யும் இயந்திரமாக பாஜக மாற்றியுள்ளது என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி புகாரை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளது. பெங்களூருவின் மகாதேவபுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களின் தீர்ப்பை திருடுவதற்கான திட்டமிட்ட சதி என்று குறிப்பிட்டுள்ளார். ராகுல்காந்தி கொடுத்துள்ள வாக்கு திருட்டு சான்றுகள் இந்த மோசடியை அம்பலப்படுத்துவதாக விளக்கமளித்தார். மேலும் வாக்கு திருட்டு முறைகேடு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜக பட்டப்பகலில் இந்தியாவின் ஜனநாயகத்தை கொள்ளையடிப்பதை நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதியில் முதலமைச்சர் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக 5வது முறையாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதன் தொடர்பாக இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார். அநேகமாக இம்மாத இறுதியில் அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வார் என்று தெரியவந்துள்ளது. இந்த 2 நாடுகளிலும் பல்வேறு தொழில் அதிபர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேச உள்ளார். அப்போது தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுக்க உள்ளார். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் ரூபாய் 3440 கோடிக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட நிலையில் முதலமைச்சரின் தொழில் முதலீடு ஈர்ப்பு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திற்கு பல கோடி மதிப்பில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இதன் பின்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்றும், தாராபுரம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவித்தார். மேலும் கீழக்கோவிலில் பேருந்து நிலையம், திருப்பூர் நியோ டைட்டில் பூங்கா, 7 ஊராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நவீன வசதிகளுடன் ரூபாய் 9 கோடியில் மாவட்ட மைய நூலகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். உப்பாற்றின் குறுக்கே ரூபாய் 7 கோடியில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர், அரசு பள்ளிக்கு நிலமளித்த சாதிக் பாட்சா பெயரில் சாலை அமைக்கப்படும் என்று கூறினார். காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட இருக்கு. தாராபுரம் அரசு மருத்துவமனைய தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம். திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க். அதிமுகவின் தோல்வி பயணம் மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திருப்பூரில் கலைஞர் அறிவித்த 5 பாலங்கள் அமைக்க உத்தரவிட்ட நிலையில் பணியை முடக்கியது அதிமுக ஆட்சி என்று குற்றம் சாட்டியதோடு, அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட 3 ரயில்வே பாலம் உட்பட 5 பாலங்கள் திமுக ஆட்சியில் மீண்டும் நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சூப்பர் ஹிட் ஆனதை பொறுக்க முடியாமல் நீதிமன்றம் சென்றார் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்ததோடு, ஊர் ஊராக சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தில் சென்று பொய்களை உரக்க பேசினால் மக்கள் நம்பிவிடுவர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக சாட்டினார். அதிமுகவின் தோல்வி பயணம் மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கிவிட்டதாகவும் விமர்சித்தார். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.